பல ஹிட் படங்களை கொடுத்து தன்னை முன்னிறுத்திக் கொண்ட கோவிந்தா ஜோதிகா, ரம்பா, லைலா நடிப்பில் 2003ஆம் ஆண்டு தமிழில் வெளியான 3 ரோசஸ் படத்தில் ஒரு பாடலுக்கு கேமியோ என்ட்ரி கொடுத்து ஆடியிருப்பார். 80களின் பிற்பகுதியில் கோவிந்தா சுனிதா அஹூஜா என்பவரை காதலித்து வந்தார். அப்போது கோவிந்தாவுக்கு 24 வயது, சுனிதாவுக்கு 18 வயது. 1987ஆம் ஆண்டு இருவரும் யாருக்கும் தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமண விவகாரம் வெளியே தெரிந்தால் கோவிந்தாவின் திரை வாழ்க்கை பாதிக்கப்படும் என நினைத்ததால் திருமணமான ஒரு வருடத்திற்கு இருவரும் ரகசிய உறவில் இருந்து வந்தனர். பின் இந்த தகவல் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. சுனிதா தனது 19 வயதில் முதல் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். பல்வேறு கேள்விகள் மற்றும் சர்ச்சைகளை சந்தித்த இந்த தம்பதியினர் 37 ஆண்டுகள் வெற்றிகரமாக திருமண வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார்கள். தற்போது இந்த தம்பதிக்கு யஷ்வர்தன், டினா என்று 2 பிள்ளைகள் உள்ளன. கோவிந்தா மற்றும் சுனிதாவின் 37 வருட திருமண வாழ்க்கை தற்போது முடிவுக்கு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. 30 வயதான பிரபல மராத்தி நடிகையுடன் கோவிந்தா தொடர்பில் இருந்ததாகவும், இதனால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக கோவிந்தா தனது மனைவியுடன் தங்காமல் வேறு வீட்டில் தங்கியிருந்தார். இந்த செய்தியை வைத்து கோவிந்தா மனைவியை பிரிய போகிறார் என்று அப்போதே கண்ணும் காதும் மூக்கும் வைத்து பாலிவுட் வட்டாரங்கள் கிசுகிசுத்தது. கோவிந்தா வெளியில் சென்றுவிட்டு பலரையும் சந்தித்துவிட்டு தாமதமாக வருவார், எனவேதான் அவர் அருகிலேயே வேறு ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார் என்று கோவிந்தாவின் மனைவி சுனிதா அந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார். இந்த சூழலில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சுனிதா விவாகரத்து கேட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியானது. அந்த மனுவில் கோவிந்தா மீது சுனிதா பல பகீர் புகார்களை முன்வைத்திருந்தார். துரோகம், திருமணம் மீறிய உறவு, கொடுமை செய்தல், கைவிடுதல் போன்ற குற்றச்சாட்டுகளையும் கோவிந்தா மீது சுமத்தியிருந்தார். இதையடுத்து கோர்ட் கோவிந்தாவிற்கு சம்மன் அனுப்பியது. இருவரும் பிரச்சனைக்கு பேசி தீர்வு காண முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் அதில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இதனால் விவாகரத்து மனு மீதான விசாரணை நடந்திருக்கிறது. விசாரணையின் போது சுனிதா சரியான நேரத்திற்கு கோர்ட்டில் ஆஜரானதாகவும், ஆனால் கோவிந்தா கோர்ட்டிற்கு வருவதை தவிர்த்ததாகவும் சொல்லப்பட்டது. மே மாதம் இருவரும் விவாகரத்து பெற்றுவிடுவார்கள் என்று பாலிவுட் வட்டாரத்தில் பேச்சு எழுந்தது. இந்த சூழலில் சுனிதாவின் வழக்கறிஞர் அளித்த பேட்டியில் கோவிந்தாவும் அவரது மனைவியும் 6 மாதத்துக்கு முன்பு விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் தற்போது சேர்ந்து வாழ முடிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் எந்த வழக்கும் இல்லை. இப்போது அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு விட்டது. பழைய பிரச்சனையை மக்கள் கிளப்புகின்றனர். விநாயகர் சதுர்த்தியில் அவர்கள் 2 பேரையும் ஒன்றாக பார்க்க முடியும் என்று கூறியிருந்தார். அத்தோடு இந்த விவகாரம் தொடர்பாக உறுதிப்படுத்தாத செய்திகளை வெளியிட வேண்டாம் என்றும் சுனிதா தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. சுனிதாவும் தனது கணவருடனான விவாகரத்து தொடர்பான செய்திக்கு விளக்கம் அளிக்கும் விதமாக தனது சமூக வலைத்தள பக்கத்தில், என் குடும்பத்தை உடைக்க முயற்சிக்கும் எவரையும் தான் வணங்கும் மகாலட்சுமி தேவி மன்னிக்க மாட்டாள் என்று பதிவிட்டிருந்தார். 7 மாதங்களாக உலா வந்த விவாகரத்து வதந்திக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.